வணக்கம். குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா மதுரை கிளையினுடைய சேர்மன் சங்கர சுப்பிரமணியம் பேசுகிறேன். குவாலிட்டி சர்க்கிள் மதுரை சாப்டர் மூலமாக கெய்சன், அதாவது தொடர் முன்னேற்றம் பற்றி சிறு விளக்கம் சொல்ல காத்திருக்கிறேன். கெய்சன் என்றால் தொடர் முன்னேற்றம், ஜப்பானிய வார்த்தை. அதன் அர்த்தம் என்னென்றால் தொடர் முன்னேற்றம். இன்றைய சூழ்நிலையிலே மாற்றம் என்பது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பொருளிலும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள் பொருட்களில் மட்டும் இல்லை, நமது வாழ்க்கையிலும் அப்பப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் நாம் வளர முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால், அந்த காலத்தில் நாம் ரேடியோ என்ற ஒரு வீட்டில் வைத்திருந்தோம். இப்போ ரேடியோ நிறைய இடத்துல இல்லை. அதே மாதிரி கேமரா, ஃபிலிம், ஒரு கேமரானா 35 ஃபிலிம் தான் எடுக்க முடியும்னா, எல்லாமே இந்த கேமரா, ஃபிலிம், ரேடியோ, டிரான்சிஸ்டர், டேப் ரெக்கார்டர், டெலிஃபோன் எல்லாம் இணைந்து இந்த மொபைல் என்ற ஒரே கேஜெட்டில் எல்லாம் அடக்கமாகிவிட்டது. இது மாற்றங்கள். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் கெய்சன் மூலமாக நடைபெற்றது. சில மாற்றங்கள் தொழில்நுட்ப மாற்றத்தினால் ஏற்பட்டது. இந்த மாற்றம் கண்டிப்பாக நடந்தால் ஆக வேண்டும். அந்த மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. அதுக்கு நாம் தயாராக கொள்ள வேண்டும். இப்பொழுது எந்த பொருள் தயார் செய்தாலும் சரி, எங்கே வேலை செய்தாலும் சரி, நாம் நேற்று என்ன செய்தோம், நேற்று என்ன உற்பத்தி செய்தோம், நேற்று எந்த அளவுக்கு உற்பத்தி செய்தோம், இன்றைக்கு அதை விட நன்றாக செய்திருக்கிறோம், எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், ஒவ்வொரு அடியாக நாம் மேலே ஏறி எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் செய்தால்தான் அந்த மாற்றங்கள் நிகழும். ஒரே சமயத்தில் மாற்றம் அப்படியே முழுவதுமாக மாறிவிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். ஸோ அதற்கு நாம் இந்த கெய்சன்ங்கிற கான்செப்டை புரிந்து கொண்டு நாம் அதை செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நிறுவனத்திலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, நாம் நேற்று செய்த மாற்றங்களை, செய்த காரியங்களை இன்று அதைவிட நன்றாக செய்ய வேண்டும், வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நாம் எல்லோருக்கும் வர வேண்டும். இன்றைய சூழ்நிலையிலே தொழில் நிறுவனங்களில் மிக முக்கியமாக நிகழ வேண்டியிருக்கிறது. இந்த மாற்றங்களினால்தான் டொயோட்டா போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு டொயோட்டா நிறுவனத்தில் ஒரு கம்பெனிக்கு நான் ஜப்பானில் ஒரு கம்பெனியில், டொயோட்டா நிறுவனத்தில் ஒவ்வொரு 7 நிமிஷத்துக்கு ஒரு கார் வெளியே வருகிறது. ஆனால் அந்த கார் ஒன்றொன்றும் ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு டிசைன் இருந்தாலும் அது எவ்வரி 7 மினிட்ஸ் ஒரு கார் வெளியே வருகிறது. அந்த மாற்றங்களை எல்லாம் அவர்களை தன் கெய்சன் மூலமாகத்தான் அவர்கள் செய்தார்கள், நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதே இன்றைக்கும் டொயோட்டா நிறுவனங்களிலே ஒவ்வொரு ஆப்ரேட்டர், ஒவ்வொரு எம்ப்ளாயியும் ஒரு மாதத்துக்கு 2 அல்லது 3 கெய்சன்கள் கொடுக்கிறார்கள். டொயோட்டா நிறுவனத்தில் 7000 கெய்சன்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி என்றால் என்றையோ மாறி இருக்க வேணும். ஏன் மாற்றம் தான் நடந்திருக்கிறது. இந்த மாற்றம் அடுத்த மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது. இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தோம்னால், நாம் டெலிஃபோனிலிருந்து அந்த வாக்கி டாக்கி கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிறகு பேஜர்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி பேஜர் இருக்கிறமே தெரியவில்லை, காணாமலே போய்விட்டது. அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம ரேடியோவே இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒன்றொன்று மாற்றங்கள் வந்திருக்கிறது. இது எப்படி செய்வது அப்படின்னா, நாம் எப்படி இதை நடைமுறைப்படுத்துவது, எப்படி செயல்படுத்துவது என்றால், நாம் வேலை இடத்தில் நாம் பணியிடத்தில் சென்று நாம் எப்படி இந்த வேலையை இப்பொழுது செய்கிறோம், அது இந்த வேலை எவ்வாறு நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப் வழியாக கவனித்து அது ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை பற்றி குறித்து கொள்ள வேண்டும். பிறகு நடவடிக்கையை எந்த மாற்றங்கள் மூலமாக எந்த மாதிரியாக மாற்றம் செய்யலாம் என்பதை யோசிக்க வேண்டும். அது மாற்றங்களை யோசித்து அதை செயல்படுத்தினால் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்போ செய்யக்கூடிய முறையில் என்ன தவறு, என்ன கோளாறு, எங்கு நாம் நேரம் அதிகமாக ஆகிறது, அதை தவிர்க்க வருகிறது என்பதை யோசித்தோமானால், அதையெல்லாம் யோசித்து அதை எவ்வாறு தவிர்ப்பது, எவ்வளோ தூரம் முன்னேற்றம் செய்வது இப்போ யோசித்து அதனுடைய ஆல்டர்னேட் வழியை கண்டுபிடித்து செயல்படுத்தி அதை நாம்
வெற்றியை காட்ட வேண்டும். கெய்சன் என்பது என்னவென்றால், செயலை நாம் செய்து அதை ஆலோசனை கொடுத்து செய்து செயல்படுத்தி வெற்றியை பிடித்த பிறகுதான் அதை கெய்சனாக எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. இந்த கெய்சன் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நாம் கவனிப்போம். அதாவது நாம் செய்யக்கூடிய வேலையை சிம்பிளிஃபையிங் த ப்ராசஸ், பெட்டர் பெட்டர் பெட்டர், இதுதான் நம்முடைய குறிக்கோள். இதை செய்வதற்கு டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல்னு 5 ஸ்டெப்பில் நம்ம செய்யலாம். அதற்கு கரண்ட் லெவல், இப்போ உள்ள நிலைமை என்ன, இதை நாம் முழுவதுமாக அந்த பணியிடத்திற்கு சென்று கூர்மையாக கவனித்து அதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதில் உள்ள குறைகள் என்ன, தவறுகள் என்ன, எங்கெங்கு தாமதங்கள் ஏற்படுகின்றன என்பதை குறித்து கொள்ள வேண்டும். பிறகு யோசித்து இதை என்ன மாதிரி மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். யோசித்த பிறகு அதை செயல்படுத்தி நாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் வருகிறதா என்பதை ஒரு சோதனை அமலாக்கம் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றியான பிறகு இதை நாம் நடைமுறைப்படுத்தலாம். இதே வேறு எங்கெல்லாம் செயல்படுத்தலாம் என்பதை யோசிக்க நாம் செய்ய வேண்டும். பழைய ஸ்கிராப் பொருட்களாக இருக்கலாம், பழைய இதை மாற்றங்கள் செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதை செயல்படுத்தி புள்ளி விவரங்கள் சேகரித்து சோதனை அமலாக்கம் செய்து வெற்றி கண்ட பிறகு இதை ஒரு ஆலோசனையாக கொடுத்து நாம் இதனுடைய பரிசுகளை நாம் பெருக்கலாம். கெய்சனுக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கிறார்கள். அதை வாங்குவதற்கு நாம் ஏற்பாடு செய்யலாம். அதற்கு நீங்கள் மதுரை சாப்டர் மூலமாக கெய்சன் மேளா என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த ஜூனில் நடக்க இருக்கிறது.